கூட்டத்தினுடைய இல்லை இந்த மாநாட்டு கூட்டத்தினுடைய தலைவர், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், அன்பிற்குரிய சகோதரர் தொண்டாமுத்தூர் ரவி அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தியிருக்கின்ற நகர கழகத்தினுடைய செயலாளர் குருபிரசாத் அவர்களே, எனக்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உரையாற்றியிருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள், அன்பிற்குரிய சி.ஆர். ராமச்சந்திரன் அவர்களே, அன்பிற்குரிய சகோதரர் அருண்குமார் அவர்களே, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் உரையாற்றியிருக்கின்ற ரங்கராஜ் அவர்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் உரையாற்றியிருக்கின்ற சகோதரர் சண்முக வடிவேல் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இங்கே உரையாற்றியிருக்கின்ற தொல் குடிமையினர் அவர்களே, சிபிஎம் கட்சியின் சார்பில் உரையாற்றியிருக்கின்ற தோழர் கனகராஜ் அவர்களே, சிபிஐ கட்சியின் சார்பில் உரையாற்றியிருக்கின்ற தோழர் சிவசாமி அவர்களே, கொங்கு மக்கள் தேசிய கட்சியினுடைய தலைவர் அன்பிற்குரிய ராஜேந்திரன் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர் மாவட்ட செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் பி என் ராஜேந்திரன் அவர்களே, முஸ்லீம் லீக் கட்சியினுடைய அயூப் அவர்களே, டிஎம்கே கட்சியினுடைய பொறுப்பாளர் அப்பாஸ் அவர்களே, எம்ஜேகே கட்சியினுடைய பொறுப்பாளர் ஜாஃபர் அவர்களே, எஸ்டிபிஐ கட்சியினுடைய அசரப் அலி அவர்களே, திராவிட கழகத்தினுடைய தோழர் வேலுச்சாமி அவர்களே, மக்கள் நீதி மையத்தினுடைய பொறுப்பாளர் சையத் அவர்களே, பெரியார் திராவிட கழகத்தினுடைய பொறுப்பாளர் சந்திரசேகர் அவர்களே, திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய பொறுப்பாளர் ராமச்சந்திரன் அவர்களே, ஆதித்தமிழர் பேரவையின் சார்பில் கலந்து கொண்டிருக்கின்ற நாகேந்திரன் அவர்களே, மக்கள் தமிழ் தேசம் கட்சியின் சார்பில் கலந்திருக்கின்ற முருகேஷ் அவர்களே, திராவிடர் தமிழர் கட்சியின் சார்பினுடைய சபாபதி அவர்களே, முக்குளத்தூர் புலிப்படையின் சார்பில் கலந்து கொண்டிருக்கிற சுப்பிரமணியம் அவர்களே, தமிழ் புலிகள் சார்பில் கலந்து கொண்டிருக்கிற பிரசாந்த் அவர்களே, ஆதித்தமிழர் கட்சியினுடைய காரை சிவா அவர்களே, சமூக நீதி கட்சியினுடைய வெள்ளமடை நாகராஜ் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, ஒன்றிய கழக செயலாளர்களே, நகர கழகத்தினுடைய செயலாளர்களே, பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்களே, அணிகளுடைய அமைப்பாளர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகளே, திரளாக வந்திருக்கின்ற மதச்சார்பற்ற கூட்டணி கட்சியினுடைய தொண்டர்களே, தோழர்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகவியல் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். மேட்டுப்பாளையம் தொகுதியினுடைய சட்டப்பேரவை வேட்பாளர் SMT கவிதா கல்யாண சுந்தரம் அவர்களை ஆதரித்து நடைபெறுகின்ற இந்த அறிமுக கூட்டத்தில் அவரை அறிமுகப்படுத்துகிறோமா அல்லது அவருக்கு நம்மை அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிறோமா என்று சொல்லத்தக்க அளவிலே அவராக இருந்தாலும் அவருடைய கணவராக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு மக்கள் தொண்டு ஆற்றுவதிலே மிகச் சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். எனக்கு முன்னாலே உரையாற்றிய எல்லோரும் சொன்னார்கள், ஏறத்தாழ ஒரு 25 ஆண்டு காலத்திற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய நல்ல வாய்ப்பு நம்முடைய கவிதா கல்யாண சுந்தரம் வாரியாக கிடைத்திருக்கிறது என்று சொன்னார்கள். இடையிலே ஒரு 25 ஆண்டு காலம் யாரெல்லாம் சட்டப்பேரவையில் இருந்தார்கள் என்பதை விட 25 ஆண்டுகளுக்கு முன்னாலே சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த அருண்குமார் பெயரை சொன்னால் இன்னும் ஒரு 500 பேர் கைத்தட்டல் தருகிறார்கள் என்றால் அருண்குமார் இந்த தொகுதிக்கு ஆற்றிய பணிகளை நான் எண்ணி பார்க்கிறேன். அதே போல நம்முடைய சி.ஆர். ராமச்சந்திரன் அவர்கள், அவர் சட்டப்பேரவை உறுப்பினராக இன்றைக்கு இருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு இளைஞர் அணியிலே மாவட்ட பொறுப்பாளராக, உற்ற நண்பராக, உற்ற தோழராக அவர் ஒரு 5 ஆண்டு காலம் இந்த தொகுதியை ஆற்றியிருக்கிற பணிகளை இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலே நான் எந்த ஊருக்கு போனாலும் நம்முடைய சி.ஆர். அவர்களை அல்லது அருண்குமார் அவர்களை அந்தந்த ஊரிலே இருக்கின்ற பெரியவர்கள், ஒருவேளை சிறியவர்களுக்கு இளைஞர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அந்த ஊரிலே இருக்கிற பெரியவர்கள், மூத்தவர்கள் என்னிடத்திலே குறிப்பிட்டு சொல்லுகிற போது நான் அவர்களெல்லாம் எண்ணி பார்க்கிறேன். அவர்கள் ஆற்றிய பணி, அவர்கள் ஆற்றிய தொண்டு, இவற்றையெல்லாம் இன்றைக்கு
மொத்தமாக வைத்து குத்தகையாக அறுவடை செய்கின்ற நல்ல வாய்ப்பினை நம்முடைய கவிதா கல்யாணசுந்தர் அவர்கள் இங்கே பெற்றிருக்கிறார்கள். நான் அதிர்ஷ்டத்திலே நம்பிக்கை இல்லாதவன், பெரிய கடவுள் நம்பிக்கை எல்லாம் இல்லாதவன். ஆனால் சில நேரங்களில் சிலருக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அப்படிப்பட்ட வாய்ப்பை இன்றைக்கு 25 ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய கவிதா கல்யாணசுந்தர் பெற்றிருக்கிறார்கள். வெற்றி உறுதி என்பதை இங்கே எல்லோரும் குறிப்பிட்டார்கள். வெறும் வெற்றிக்காக இந்த கூட்டத்தை நாம் இங்கே நடத்தவில்லை. நம்முடைய அருண்குமார் அவர்கள் பேசுகிற போது சொன்னார் 50,000 தொடங்க வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய CRR சொன்னார் அதையும் தாண்டி போகும் என்று சொன்னார். நான் உங்களுக்கு பெருமையோடு சொல்கிறேன், தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருந்தாலும் நம்முடைய கூட்டணி கட்சியில் இருக்கின்ற கூட்டணி கட்சியுடைய நண்பர்கள் தலைவர்கள் அத்தனை பேரும் கொள்கை பற்றாளர்கள். இந்த இயக்கத்தில் இருக்கிற இந்த கூட்டணியில் இருக்கிற எல்லோரும் அரசியல் ஆதாயத்திற்காக வந்தவர்கள் அல்ல. அது CPM இருந்தாலும், CPI இருந்தாலும், காங்கிரஸாக இருந்தாலும், அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருந்தாலும், அல்லது இஸ்லாமிய இயக்கங்களாக இருந்தாலும், இவர்கள் எல்லோரும் இந்தியாவில் சொல்லப்பட்டிருக்கின்ற அரசியல் சட்டத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற உணர்வோடு ஒத்த கருத்தில் இருக்கிறவர்கள். இதையெல்லாம் தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. கூட்டணி கட்சி தலைவரை வைத்துக் கொண்டு